என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போன பார்வோன் கொஞ்சமாகிலும் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பார்வோன். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? உன்னை வீழ்த்த முடியாதனால நான் உன்னை விட்டு வைக்கல, மாறாக உன் மூலமாய் என் வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு, உன் மூலமாய் என் நாமத்தின் மகிமை பிரஸ்தாபமாகும்படிக்கு தான் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கும் சில பேரை கர்த்தர் விட்டு வைப்பதுடைய ரகசியமே இதுதான். கர்த்தருக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்களை அவர்கள் பேசுவார்கள், செய்வார்கள், எழுதுவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வருவது இல்லை. அதனால் அவர்கள் என்ன நினைப்பாங்க? தாங்க ரொம்ப வல்லமை உள்ளவங்க, தாங்க வணங்குற காரியம்தான் ரொம்ப வல்லமை உள்ளது, சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு பதிலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கும் பதிலை கொடுக்கிறார். இவ்வளவு அநியாயம் செய்கிறான், இவ்வளோ அக்கிரமம் செய்கிறான், ஆனால் ஏன் கர்த்தர் அவனை தண்டிக்க மாட்டாரு, ஏன் நியாயம் தீர்க்க மாட்டார் என்று சொல்லி உங்களுக்குள் பல கேள்விகள் எழும்புகிறது அல்லவா? கர்த்தர் அவர்களை விட்டு வைப்பதின் நோக்கமே என்னவென்று சொன்னால், அவர்கள் மூலமாய் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார், தன் நாமத்தின் மகிமையை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறார். அவர்களுக்கு கர்த்தர் செய்ய இருக்கிற காரியங்கள் அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு ஆச்சரியமானவர் என்பதை விளங்கச் செய்யும் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சில பேரை பார்த்து நீங்கள் மனம் தளர்ந்து போயிருக்கலாம். கர்த்தருக்கு விரோதமான இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் இவர்களெல்லாம் சுகமாய்தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி தளர்ந்து போய்விட்டீர்களா? கர்த்தர் ஏற்ற வேளையிலே தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் ஏன் அவர்களை விட்டு வைத்தார் என்ற ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருக்கு இன்னும் அதிகமாய் பலப்பட ஆரம்பியுங்கள். அவருக்கு இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.